ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிசி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நடப்பு நிகழ்வுகள் வினாவிடைகள். அதாவது 2023 டிசம்பர் மாத நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, காங்லா அரண்மனை என்பது கீழ்காணும் எந்த மாநிலத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் தலமாகும்? காங்லா அரண்மனை என்பது கீழ்காணும் எந்த மாநிலத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் தலமாகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மணிப்பூர். இரண்டாவது கேள்வி, என் கிராமம் என் பாரம்பரியம் என்னும் திட்டத்தை தொடங்கிய அமைச்சகம்? என் கிராமம் என் பாரம்பரியம் என்னும் திட்டத்தை தொடங்கிய அமைச்சகம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கலாச்சார அமைச்சகம். மூன்றாவது கேள்வி, தேசிய குற்ற ஆவணங்கள் செயலகத்தின் அறிக்கையின்படி நாட்டின் பாதுகாப்பான நகரம் எது? தேசிய குற்ற ஆவணங்கள் செயலகத்தின் அறிக்கையின்படி நாட்டின் பாதுகாப்பான நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கொல்கத்தா. நான்காவது கேள்வி, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் சி, டிசம்பர் 9. ஐந்தாவது கேள்வி, 27வது WIPA முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனங்களின் உலக சங்கம் உலக முதலீட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? 27வது WIPA உலக முதலீட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. ஆறாவது கேள்வி, மத்திய பிரதேச மாநிலத்தின் 19வது முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? மத்திய பிரதேச மாநிலத்தின் 19வது முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மோகன் யாதவ். ஏழாவது கேள்வி, வின்பாக்ஸ் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சி ஆகும்? வின்பாக்ஸ் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சி ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் டி, இந்தியா மற்றும் வியட்நாம். எட்டாவது கேள்வி, உலகளாவிய காலநிலை செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? உலகளாவிய காலநிலை செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, 7. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவின் முதல் கலை கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இந்தியாவின் முதல் கலை கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. 10வது கேள்வி, வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம்? வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் பி, பஞ்சாப். 11வது கேள்வி, இவற்றில் எந்த நாட்டில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது? இவற்றில் எந்த நாட்டில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ். 12வது கேள்வி, புதிய இந்தியாவுக்கான புதிய கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்திய குடியரசுத் தலைவர் எங்கு தொடங்கி வைத்தார்? புதிய இந்தியாவுக்கான புதிய கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்திய குடியரசுத் தலைவர் எங்கு தொடங்கி வைத்தார்?
சரியான விடை ஆப்ஷன் சி ஒடிசா. 13வது கேள்வி, 9வது தேசிய அளவிலான மாசு தடுப்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது? 9வது தேசிய அளவிலான மாசு தடுப்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி வாடினார். 14வது கேள்வி, இவற்றில் எந்த மாநிலம் மாநில மீனாக கருந்திட்டு கத்தாழை அறிவித்துள்ளது? இவற்றில் எந்த மாநிலம் மாநில மீனாக கருந்திட்டு கத்தாழை அறிவித்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி குஜராத். 15வது கேள்வி, நீர் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக வாட்டர் ஸ்மார்ட் கிட் பிரச்சாரம் தொடங்கிய மாநிலம்? நீர் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக வாட்டர் ஸ்மார்ட் கிட் பிரச்சாரம் தொடங்கிய மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் பி மேகாலயா. அடுத்து, எந்த இந்திய தொழில்நுட்ப கழகம் அரிய உலோகமான டான்டலத்தை கண்டுபிடித்துள்ளது? எந்த இந்திய தொழில்நுட்ப கழகம் அரிய உலோகமான டான்டலத்தை கண்டுபிடித்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி ஐஐடி ரோபார். 17வது கேள்வி, விஜய் ஹசாரே கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எது? விஜய் ஹசாரே கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரிக்கெட். 18வது கேள்வி, எந்த மாநிலத்தில் பர்தா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது? எந்த மாநிலத்தில் பர்தா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி குஜராத். 19வது கேள்வி, 8வது இந்திய நீர்வள தாக்கம் மாநாடு எங்கு நடைபெற்றது? 8வது இந்திய நீர்வள தாக்கம் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி புதுடெல்லி. 20வது கேள்வி, 59வது சர்வதேச வெப்பமண்டல மரம் மாநாடு எங்கு நடைபெற்றது? 59வது சர்வதேச வெப்பமண்டல மரம் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி பட்டாயா. 21வது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் தொழுநோயை ஒழிக்க இந்தியா திட்டமிடப்பட்டுள்ளது? எந்த ஆண்டிற்குள் தொழுநோயை ஒழிக்க இந்தியா திட்டமிடப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 2025. 22வது கேள்வி, 13வது சீனியர் தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற மாநிலம் எது? 13வது சீனியர் தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப். 'இவற்றில் துஷார் ஷெல்கே தொடர்புடைய விளையாட்டு? இவற்றில் துஷார் ஷெல்கே தொடர்புடைய விளையாட்டு? சரியான விடை ஆப்ஷன் டி வில்வித்தை. 24வது கேள்வி, நாசாவின் லூசி விண்கலத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட டிங்கினேஷ் என்ற சிறுங்கோளின் நிலவுக்கு சூட்டப்பட்டுள்ள பெயர் எது? நாசாவின் லூசி விண்கலத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட டிங்கினேஷ் என்ற சிறுங்கோளின் நிலவுக்கு சூட்டப்பட்டுள்ள பெயர் யாது? சரியான விடை ஆப்ஷன் சி சீலம். 25வது கேள்வி, இந்தியாவின் கடற்படையின் மிலன் 2024 என்ற மிகப்பெரிய பலதரப்பு பயிற்சி நடைபெறும் இடம் எது?
இந்திய கடற்படையின் மிலன் 2024 என்ற மிகப்பெரிய பலதரப்பு பயிற்சி நடைபெறும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, விசாகப்பட்டினம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.